ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதுக்காக ஹாப்பியாக இருக்கேன்னா, பாப்பா வந்து நேபாள்லேருந்து வரா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து விஜயதசமி ப்ளஸ் தீபாவளி 2 ஃபெஸ்டிவல் வந்து கண்டினியூஸாக வரதுனால வந்து ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பா வந்து பாப்பா வீட்டில் இருந்தால் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதனால் வந்து 1 மந்த்து ட்ரிப்புக்கு போன மாதிரி இருக்கும், டூருக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ 1 மந்த்துக்காக இந்தியா வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேபாளிலேருந்து வரத்துக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 4 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், நேபாளிலேருந்து இங்கே வரத்துக்கு. ஸோ பாப்பா வரா. இனிமேட்டுக்கு ரிஷப்க்கும் பாப்பாவுக்கும் ஒரே ஃபைட் தான் நானும் நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்ப்போம். வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பா வந்து கரெக்டாக 1ஆம் தேதி வந்து இங்கே ரீச் ஆகுவான்னு நினைக்கிறேன். ஆயுத பூஜை அன்றைக்கி தான் வந்து இங்கே ரீச் ஆகுவான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வீடியோ எடுக்க விடுறதே இல்லை. பாருங்கள், சேட்டை அப்படி ஒரு சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, இவன் வீடியோ எடுக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான். ரிஷா, ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ் சொல்லுடா. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி வந்து ரீச் ஆகுறாங்க. அக்டோபர் லாஸ்ட்டு ஒரு 25, 28, 30 நவம்பர் 1ஆம் தேதி போய் ரீச் ஆகிற மாதிரி இங்கேருந்து கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் தெரியல. இங்கேருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி முன்னாடி வந்து டிக்கெட் புக் பண்ணி தான் அனுப்பணும். அங்கேருந்து புக் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட்டமாக இருக்கும், உட்காரத்துக்கு இடமே இருக்காது, தூங்க முடியாது, உட்காந்துக்கிட்டே தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புக் பண்ணாமலே வந்துட்டுருக்காங்க. ஸோ பாப்பா வந்தவொடனே கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தலகாணி 3 தானே? नहीं 3 இல்லை, இது போதும். இதற்கு பேராகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் வந்து பில்லோ கவர்ஸ் வாங்கியிருக்கேன். பில்லோ கவர் வந்து கடையில் ரிஷப் டேடியும் ரிஷப்பும் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 4 பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பில்லோலாம் பார்த்தா நல்லாவே இருக்காது, அது மேலே வந்து கவர் போட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ரிஷப், மெக்கானிக் வேலை பார்க்குறாரு. மெக்கானிக் வேலை ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான். ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பில்லோ கவர் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து போர்வையிலேருந்து கட் பண்ண பீஸ் மாதிரி இருக்குது, போர்வை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் தான். ஸோ இது ஒரு பீஸ் வாங்கியிருந்தார். தலகாணிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் உள்ள மொபைல் பார்க்க போயிட்டான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லோ கவர், போர்வையிலேருந்து கட் பண்ணி பில்லோ கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து 2 வாங்கியிருந்தார். இதில் வந்து 2 ஒரே கலர் 4 பில்லோ கவர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து காட்டன் சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ். blue white and yellow பாருங்க.
இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம லென்த்தாக இருக்குது. இன்னொன்று வந்து குட்டி தான், இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் குவாலிட்டி கொஞ்சம் லோ தான், ஏன்னா கம்மி ப்ரைஸில் வாங்கியிருக்கோம் இல்லையா. இது வந்து 2 கலர் பியோர் காட்டன் தான், ரொம்ப தின்னாக இருக்குது கிளாத்து. ஸோ எவ்வளோ ரேட்டுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ரிசர்வ் டேடிகிட்ட தான் கேட்கணும். ரேட்டு வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. ஒரு பில்லோ கவர் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நேபாளிலேருந்து டேடி வருவார்ல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து தலகாணி இல்லை. ஸோ இந்த தலகாணி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்லாம் கிடையாது, ஆனால் செம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். பிங்க் கலர் தலகாணி, பிங்க் அண்ட் ப்ளூ அண்ட் க்ரீன் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பர் தலகாணி ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு வந்து 100 ரூபாவாம். பரவாயில்ல, 100 ரூபாயில் தலகாணி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டாக இருக்குது, லென்த்தாக இருக்குது. 2 பேர் தாராளமாக இதில் வந்து தலை வச்சு படுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ரேட்டு வந்து ரொம்ப சீப் தான், 100 ரூபா, பரவாயில்ல. ஸோ பில்லோ கவர் 2 பில்லோ வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயும் பில்லோ இருக்குது, அதுக்காக வந்து கவர் இல்லை. ரிசர்வ் டேடிக்கிட்ட எப்படியாவது பில்லோ கவர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மக்கு இல்லை. இப்போ குளிக்கும்போது மக்கில் தண்ணி மொண்டு குளிப்போம் இல்லையா, அந்த மக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மக்கு இல்லைன்னா, ஒரு நாள் 2 பேர்த்துக்கு சண்டை போடும்போது மக்கில் வந்து அது பால் மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் தாவும். மக்கு கோவம் வந்துச்சுன்னா மக்கு தான் பறக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். அதனால் உடஞ்சி போச்சு, குட்டி மக்கு தான். ஸோ மக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்பா பாப்பா வராங்க இல்லையா, மக்கு இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மக்கு வாங்கியிருந்தோம். அந்த மக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் பில்லோ வந்து பில்லோ கவர் வந்து கவர் பண்ணலாம், பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. 4 பில்லோக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கவர் போட்டாச்சு. பில்லோ கவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஜக்கு வந்து ரேட் 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல, பெரிய ஜக்காக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். எலி தொல்லை செம்ம தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பெருச்சாளி மாதிரி பெரிய பெரிய எலிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு ஆயுத பூஜை, அஷ்டமி, விஜயதசமிலாம் வருது இல்லையா கண்டினியூஸாக, அதுக்காக வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், இது எல்லாமே எலி புழுக்க தான். இவ்வளோ எலி தொல்லை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. இதெல்லாம் கழுவணும். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கோம். ஸோ இது கழுவிட்டு திரும்ப இதில் பாத்திரம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறையா ஜாமான் இருக்குது, நிறையா பாத்திரம் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூட்டை கட்டி வைக்க போகிறேன். தேவை இருக்கிறது மட்டும் இந்த இதில் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேவை உள்ளது மட்டும் வைக்க போகிறேன். பெரிய பெரிய பாத்திரம் இந்த மாதிரி கப்புலாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த கப்பு ரிசப்பு கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கப்பு. இது வந்து பாப்பா பிறக்கும்போது கொடுத்த கப்பு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், அடியெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்,
இது வந்து புட்டு வந்து பாயில் பண்ணுவாங்க. இதோட மூடி எங்கே இருக்குதுன்னு தெரில, தேடி பார்க்கணும். அக்கா கேரளாலேருந்து கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கேரளாவில் வந்து புட்டு அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ கேரளாலேருந்து கொண்டு வந்தாங்க. இதோட மூடி எங்கே இருக்குதுன்னு தெரில, ரிசப் எங்கே போட்டான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சாச்சு, இதெல்லாம் தேவை உள்ளது. அப்புறம் இங்கே வந்து மிக்ஸி ஜார் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாது எல்லாமே தேவை உள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கூட்டிகிட்ருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது. இதெல்லாம் கூட்டி இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து கூட்டியாச்சு, இந்த பக்கம் கூட்டல ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஓரளவுக்கு கூட்டி பெருக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சிகப்பு மண், அதனால் ஓரளவுக்கு கூட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.